ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாம ப்ளூ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு 2 எபிசோடு வேணும், லைக் எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருக்கோம்ல ஃப்ரீ அந்த அனிமேவுக்கும் 2 எபிசோடு வேணும் ப்ரோ, ப்ளூ பாக்ஸ்க்கும் 2 எபிசோடு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஏதாச்சும் ஒரு அனிமேக்கு தான் என்னால் 2 எபிசோடு போட முடியும், ஓகேங்களா? ஆனால் கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் ரெகுலராக ஒரு எபிசோடு வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆல் ரைட், வாங்க நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட் சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட் ப்ளூ பாக்ஸ்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் தான் காட்டுறாங்க. அப்போ பார்த்தா நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஓடிட்டு இருக்காப்புல ரொம்ப வேகமா, ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இவர் என்ன ஹை ஸ்கூல் படிக்கிறாருன்னு சொல்லிடலாம். அப்புறம் ஹீரோட நேம் என்னன்னா டாக்கி. ஸோ ஓகேங்களா, டாக்கி இனமாட்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட ஹீரோயினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினாட்சு கானா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம சினாட்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ வந்து சடனாக வராப்ல. நம்ம ஹீரோ வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர், ஓகேங்களா? டாக்கி வந்துட்டு ஒரு பேட்மிண்டன் பிளேயர். அவன் வந்துட்டு சடனாக வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோன்னு பேஸ்கெட் பால் வந்துட்டு நெத்திலே அடிக்குது. அடிச்ச உடனே நீ பரவாயில்லையா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சினாட்சு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலை சுற்றிட்டே உட்காந்துட்டு இருக்காப்ல. சடனாக நம்மளோட சினாட்சு வந்துட்டு போய் டாக்கியோட தலையில் வந்துட்டு கை வைக்கிறாங்க. உனக்கு ஓகேவா, ரொம்ப வலிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை எனக்கெல்லாம் ரொம்ப வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்கிறான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பாக்கெட் சாக்லேட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்னாச்சு வந்துட்டு கொடுக்குறான். ஸோ கொடுத்த உடனே ஓகே ரைட், சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்றான். இவன் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏமா ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீனியர் ஜூனியர் ஹை ஸ்கூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு ஹவுஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ்னாலே இங்கே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஹை ஸ்கூல்னா அது இதுதான். நம்மளோட சின்னாச்சு வந்துட்டு ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், ரொம்ப பிரபலமான ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். நம்மளோட டாக்கி வந்துட்டு லைக் அவன் வந்துட்டு ஒரு பேட்மிண்டன் பிளேயர், ஓகேங்களா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேஸ்ல வந்துட்டு இருக்காங்க. லைக் ஜிம்னாஸ்டிக், அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். ஸோ எல்லா பிளேயர்ஸுமே அங்கே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. வாலிபால், ஸோ எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டாக்கியை வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ இவன் வந்துட்டு நின்று கனவு காண்டுட்டு இருக்கான். சடனா கோயோ அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இவரோட நேம் கோயோ, நம்ம இவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயோ வந்துட்டு சொல்றான், சினாட்சு வந்துட்டு ரொம்ப பிரபலமானவ, அவன் வந்துட்டு பேஸ்கெட் பால்ல ரொம்ப ப்ரொஃபஷனலா பிரபலமா இருக்கா, நீ எல்லாம் அவளை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் போது, ஏன் நான்லாம் பண்ணக்கூடாதா, நானும் ஒரு நாள் மாறுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்றான். அதுக்கப்புறம் நம்மளோட கோயோ சொல்றாரு, என்னன்னா ஏன்டா நீ இன்னும் பேட்மிண்டன்ல ஒரு லெவலுக்கே போல, அதுக்குள்ள வந்துட்டு உனக்கு லவ் எல்லாம் கேட்குதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஏன் அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ கண்டிப்பா என்ன வந்துட்டு ஏத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. நானும் ஒரு நாள் கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயரா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா கோயோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ பார்த்துட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு நீ நல்ல பிளேயரா வரணும்னா ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரு கேரக்டர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீனா. ஸோ ஏன் ஹீனா என் காலையே வந்துட்டு அடிச்சா, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்கி கேட்கறான். ஏன்டா நீ ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீனா வந்துட்டு கேட்கறா. அட உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயோ வந்துட்டு சொல்றான். ஆமா, நான் வந்துட்டு நானும் கோயோவும் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனாலதான் எனக்கு ஒரு பொண்ணு மேல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா, அப்படியா நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாரு, அவன் வந்துட்டு ரொம்ப தைரியசாலியா இருக்கணும், அது மட்டும் இல்லாம ரொம்ப கியூட்டா இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன்னா ஒரு நல்ல மசில்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ஹீனா. அதெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மனசுல நினைச்சுக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தா நம்மளோட டாக்கியை காட்டுறாங்க. ஸோ டாக்கி வந்துட்டு மறுபடியும் ஏர்லி மார்னிங் வரான். ஸோ எதுக்குன்னா ப்ராக்டிஸ்க்காக, ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ்க்காக வரும்போது நம்மளோட சினாட்சு வந்து அங்கே உட்காந்து புக்கை வந்துட்டு ரீட் பண்ணிட்டு இருக்கா, ஓகேங்களா? ஸோ அவர் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட டாக்கி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். எவ்வளோ அழகா இருக்கா பாத்தியா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம போய் பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்மளோட டாக்கி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா போய் ஏதாவது பேசுவோமா, ஸோ போய் பேசினா ஏதாவது எடுத்துக்கோளா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நேற்று வந்து அவன் நமக்கு பாக்கெட் சாக்லேட் கொடுத்தா, ஸோ அதனால நம்ம போய் பேசலாம், நம்மளும் ஒரு சாக்லேட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சடனா பார்த்தா ஒரு புக்கை வந்துட்டு அவர் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கா, ஓகேவா? நெக்ஸ்ட்டாக வந்துட்டு தும்பிடுறா. ஸோ தும்பின உடனே இந்த என்கிட்ட ஸ்காஃப் இருக்கு, அதுக்கப்புறம் ஹாட்டான டீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த வார்ம் பேக் இருக்கு, தொட்டைனாலே சூடாயிரும். அடச்சே, நான் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிக்கும் போது நம்மளோட சின்னாச்சு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சொல்லும்போது நம்மளோட தலைவன் வந்துட்டு குசி ஆயிடுறான். ஸோ குசி ஆகும் போதே வந்து பார்த்தா சடனா அவனுக்கு வந்துட்டு தும்மல் வந்துருது. ஸோ இந்த உன்னோட ஸ்காஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கொடுக்குறா. அதை கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று சொல்கிறா, எனக்கு வந்துட்டு இது தேவையில்லை, உனக்கு தான் இப்போ இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சடனாக பேரை வந்துட்டு சொல்லிடுறா. டாக்கி நம்மட்டா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொல்லும் போது நம்மளோட டாக்கிக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா எப்படி இவளுக்கு என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ பார்த்துருக்கும் போது அதான் அவனோட ஸ்காஃப்லேயே இருக்குது, உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும்போதே அடைச்ச என்னடா இது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அப்படியே கிரவுண்டை வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ நம்மளோட டாக்கி வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் பேட்மிண்டன். ஸோ விளையாண்டுருக்கும்போது சடனாக ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம் டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம டாக்கி வந்துட்டு கை கழுவிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். என் பேரை வேற ஞாபகம் வச்சுக்கிட்டா, அப்போ இனிமேல் சூப்பர் தான், ஜாலி தான், கண்டிப்பாக என் நேமை வந்துட்டு ரிமெம்பர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட சினாச்சு வந்துட்டு ஒருத்தர்கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காய் டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீனா கேட்கறான். நானா சும்மா தான் இங்கே வந்தேன், சும்மா நடந்துகிட்டு இருக்கேன், பிரேக் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு போறான். ஒரு வேளை அவனுக்கு அந்த பொண்ணு மேலே க்ரஷ் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீனாவுமே சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா.
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கியுமே வந்துட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஓகே பாய், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் கோயோவும் நானும் கிளம்புறேன், என்னோட டவலை வந்துட்டு நான் ஜிம்லேயே வச்சுட்டு வந்துட்டு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு போறான். ஸோ போயிட்டு இருக்கும்போது நம்மளோட சின்னாச்சு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னடா இவ எவ்வளோ லேட் நைட்லயுமே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு பார்க்கறான். ஹே டாக்கி என்னமாட்டா, என் கூட வந்துட்டு ஒரு 1-on-1 விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்னாச்சு வந்துட்டு கேட்கறான். கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கியும் வந்துட்டு வரான். ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு 1-on-1 விளையாண்டுட்டு இருக்காங்க. அடச்சா என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இவன் என்ன 1-on-1 வேற கூப்பிட்டுருக்கா, ஸோ நான் கண்டிப்பா சூப்பரா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா என்னடா இது கேட்ட ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்றான். அதுக்கப்புறம் நம்மளோட சின்னாச்சு வந்து ஒரு கேள்வி கேட்கறான். என்னன்னா, உனக்கு பேஸ்கெட் பால்னா ரொம்ப பிடிக்குமா, பேஸ்கெட் பால் விளையாடுறத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகாது, ஐ லைக் பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா பேட்மிண்டன்னா நான் தனியாக விளையாடுவேன், அந்த ஹோல் விஷயமே வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்றான். சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தா நமக்கு டீம் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு செட் ஆகாதுப்பா, ஆமா நீ உண்மையாலுமே கொஞ்சம் வித்தியாசமானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னாச்சுமே சொல்றான். அப்போ பார்த்து நம்மளோட டாக்கி வந்துட்டு ஹே சின்னாச்சு, நான் அன்னைக்கு ஒரு விஷயத்த பார்த்தேன். என்னன்னா, நீ பேஸ்கெட் பால் கோர்ட்ல நின்று அழுதுகிட்டே விளையாண்டுட்டு இருந்த, ஏன்னா நீ நேஷனல்ஸ் போக மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ அழுதுட்டு விளையாண்டு இருந்த, உன்னோட டீமை கொண்டு போக முடியலன்ட்டு அப்படின்னு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்றான். சொல்லும்போது வந்து பார்த்தா நம்ம சின்னாச்சு வந்துட்டு ஆமா அந்த விஷயத்த வந்துட்டு நான் என்னைக்கும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்னாச்சுமே வந்துட்டு சொல்றான். சொல்லும் போதே நம்மளோட டாக்கி வந்துட்டு பார்க்கறான். என்ன அப்போ கண்டிப்பா நீங்க இந்த டைமாவது நேஷனல்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கியும் சொல்றான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வெளியில இருந்து ஒரு சத்தம் வருது, ஜிம்மை க்ளோஸ் பண்ணும், ஸோ 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஓகேவா நம்ம போய் சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னாச்சு சொல்றான். சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேஸ்கெட் பால் வந்துட்டு ஒட்டுக்கா பிடிச்சிக்கிறாங்க. ஸோ பிடிச்சிருக்கும் போது ரொம்ப ரொம்ப நன்றி டாக்கி இனமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட டாக்கிக்கு ரொம்ப குஷியாயிருது. ஏன்னா வந்துட்டு அவனுக்கு க்ரஷ் இருக்குங்க, ஏன்னா நம்மளோட சின்னாச்சு மேலே அவனுக்கு ரொம்ப க்ரஷ் இருக்கு. அப்படியே வந்துட்டு பார்த்தா வீட்டை காட்டுறாங்க. ஸோ என்னன்னா நம்மளோட டாக்கி வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் கிளம்புறான். ஆமா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கிளம்பிட்டியா டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா கிளம்பிட்டேன், உங்களுக்கு இந்த சின்னாச்சுவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு கேட்குறான். எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவ ரொம்ப ஃபேமஸான பொண்ணு, அது மட்டும் இல்லாம இவங்களோட அம்மாவும் நானும் வந்துட்டு ஒரு காலத்துல பேஸ்கெட் பால் டீம்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமா உண்மையாலுமே எல்லா விஷயமும் நமக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கியும் சொல்றான். ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்துட்டு இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக போறாங்க கடல் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்புறம் நம்மளோட டாக்கிக்கு மனசே இல்லை, என்னடா நடக்குது இங்க திடீர்னு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு நினைச்சுக்கிட்டு ஓடுறான் வேகமா. ஸோ வேகமா நம்மளோட சின்னாச்சுவை பார்க்க ஓடுறான். ஏன்னா வந்துட்டு அவளுக்கு நிறைய கனவு இருக்கும்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு, ஏன்னா அவன் நேஷனல்ஸ் போய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவு இருக்கும். ஸோ கண்டிப்பா அவள் அதை பண்ணணும், அவன் வந்து இந்த மாதிரிலாம் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுக்குள்ள. ஏன்னா அவள் அதுக்காண்டி தானே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட எம்மா ஸ்கூலை வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ காணும்போது நம்மளோட டாக்கி வந்துட்டு சன்னா போயிட்டு ஹே சின்னாச்சு நீ என்ன கடல் தாண்டி கிளம்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு கேட்கறான். சடனா கேட்ட உடனே அங்கிருந்து வந்துட்டு இல்ல என்னோட அப்பா அம்மா தான் கிளம்ப போறாங்க, நான் வந்துட்டு போறது இல்ல, நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் விளையாட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னாச்சு வந்துட்டு சொல்றான். அந்த இடத்துலயே நம்மளோட டாக்கிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அடடா நாம என்னமோ நினைச்சிட்டு வந்தா இங்க என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ள. அப்போ நீ கண்டிப்பா போறது இல்லையா, சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா நான் போறது இல்ல, ஏன்னா எங்க பேரண்ட்ஸை விட்டு இருக்கிறது வருத்தமா தான் இருக்கு, பட் இருந்தாலுமே நான் போறது இல்ல, நான் நேஷனல்ஸ் காண்டி முன்னேறி நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்னாச்சு வந்துட்டு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சந்தோஷத்தை நினைச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு குஷியா இருக்கான். அப்படியே வந்து பார்த்தா அடுத்த நாள காட்டுறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தா நம்மளோட தலைவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை மணி வரைக்கும் 9:30 மணி வரைக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அடடா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு முழிக்கிறான். ஸோ முழிப்பு வந்த உடனே எந்திரிக்கிறாப்ல. ஸோ எந்திரிச்ச உடனே பார்த்தா குட் மார்னிங் அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா சடனா நம்மளோட சின்னாச்சு இருக்கா. ஆஹா நம்ம கண்ட கனவு நினைவாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிருக்கும் போது குட் மார்னிங் டாக்கி என்னடா நடக்குது இங்க, இவன் என்னடா இங்க பண்றா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஹே இவ தான் நம்ம வீட்டுல வந்துட்டு ஸ்டே பண்ண போறா, ஸோ அதனால வந்துட்டு நீ பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க. டாக்கியோட அம்மா என்னோட பொண்ணை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா நம்மளோட சின்னாச்சுமே வந்துட்டு என்னை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா நடக்குது இங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஆல் ரைட், அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திப்போம். பை கைஸ்.